அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி வெற்றி படிக்கட்டு யூடியூப் சேனல். இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிஜிடிஆர்பி காமர்ஸ் யூனிட் 1ல பிசினஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டாபிக்ல ஏற்கனவே பிசினஸ் மீனிங் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல நம்ம வீடியோ ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 1.2 டிவிஷன்ஸ் ஆஃப் பிசினஸ் அப்படிங்கிறதுல இண்டஸ்ட்ரி, காமர்ஸ், ட்ரேடு அதுல ஒரு 50 கொஸ்டின்ஸ் மல்டிபிள் சாய்ஸ்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். வாங்க, இன்னைக்கு நம்ம இதுல ஒரு 50 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இதுல இன்னொரு 50 கொஸ்டின்ஸ் அடுத்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிசினஸ் இஸ் broadly divided into, அதாவது வணிகம் பரவலா எப்படி பிரிக்கிறாங்க, வணிகத்தை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஏ இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ், செகண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன், தேர்டு ரீட்டைல் அண்ட் பேங்கிங், டி அக்ரிகல்ச்சர் அண்ட் மைனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிசினஸ் வணிகத்தை எந்த மாதிரி பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பிரிக்கிறோம். அடுத்து செகண்ட் கொஸ்டின், ட்ரேட் இஸ் கன்சர்ன்ட் வித், அதாவது வர்த்தகம் எதோட தொடர்புடையது, ட்ரேடு எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மேனுஃபேக்சரிங் குட்ஸ், பி பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ், சி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மினரல்ஸ், டி கல்டிவேஷன். ட்ரேடு எதோட தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ், இதோட தொடர்புடையதுன்னா ட்ரேடு. தென் தேர்ட் கொஸ்டின், which of the following is an extractive industry, அதாவது இதுல எது எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரியோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, பி சுகர் இண்டஸ்ட்ரி, சி மைனிங், டி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. அதாவது எக்ஸ்ட்ராக்டிவ் அப்படின்னா அகழ்வு தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி அப்படின்னா அகழ்வு தொழிலோட சம்பந்தப்பட்டது இதுல எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி மைனிங், சுரங்க தொழில் தான் எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரியோட தொடர்புடையது. அடுத்து நாலாவது கொஸ்டின், காமர்ஸ் இன்க்ளூட்ஸ், வாணிகம் இதுல எதுல இன்க்ளூட் ஆயிருக்கு, காமர்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கிறது இதுல எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இண்டஸ்ட்ரி ஒன்லி, பி ட்ரேட் அண்ட் எய்ட்ஸ் டு ட்ரேடு, சி அக்ரிகல்ச்சர் ஒன்லி, டி மேனுஃபேக்சரிங் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி ட்ரேட் அண்ட் எய்ட்ஸ் டு ட்ரேடு தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த அஞ்சாவது கொஸ்டின், விச் இஸ் நாட் அண்ட் எய்டு டு ட்ரேடு, அதாவது ட்ரேடுல இல்லாத ஒண்ணு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ட்ரேடுன்னா உங்களுக்கு தெரியும் வர்த்தகம், வர்த்தகத்தோட துணை அல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பேங்கிங், பி இன்சூரன்ஸ், சி டிரான்ஸ்போர்ட், டி ஃபார்மிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வர்த்தகத்தோட துணை அல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி ஃபார்மிங். ஃபார்மிங்கிறது விவசாயம். ஏன்னா பேங்க் ட்ரேடுக்கான நிதி உதவி பண்ணுது. இன்சூரன்ஸ் ட்ரேட் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம இன்சூர் பண்ணி தான் அனுப்புவோம். டிரான்ஸ்போர்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதை கொண்டு போறதுக்கு டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த ஃபார்மிங் விவசாயம் மட்டும்தான் இதுல இன்க்ளூட் ஆகல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின், இண்டஸ்ட்ரி இஸ் கன்சர்ன்ட் வித், அதாவது இண்டஸ்ட்ரி எதோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ், பி ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ், சி அட்வர்டைசிங் ஒன்லி, டி பேங்கிங். இண்டஸ்ட்ரி இதுல எதுல தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ், உற்பத்தி பண்றதுல தொடர்புடையதுதான் இண்டஸ்ட்ரி. அடுத்து செவன்த் கொஸ்டின்,
which industry converts raw materials into finished goods? எந்த இண்டஸ்ட்ரி வந்து ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு குட்ஸா மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி, பி ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி, சி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, டி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், சுரங்க தொழில் பண்ணக்கூடியது எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரியில வரும். ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது மரபியல் சம்பந்தமானது. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னா என்னன்னா ஒரு ரா மெட்டீரியலை வந்து ஃபினிஷ்டு குட்ஸா மாற்றக்கூடிய ப்ராசஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்னா கட்டுமான தொழில் பண்ணக்கூடியது தான் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு தெரியும், சி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 8th கொஸ்டின், வேர்ஹவுசிங் கிரியேட்ஸ். வேர்ஹவுசிங் வந்து எதை வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபார்ம் யூட்டிலிட்டி, பி டைம் யூட்டிலிட்டி, சி பிளேஸ் யூட்டிலிட்டி, டி பொசிஷன் யூட்டிலிட்டி. வேர்ஹவுசிங் அப்படிங்கிறது எந்த யூட்டிலிட்டியை வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பி டைம் யூட்டிலிட்டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 9வது கொஸ்டின், டிரான்ஸ்போர்ட் கிரியேட்ஸ். டிரான்ஸ்போர்ட் வந்து எதை வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டைம் யூட்டிலிட்டி, பி பிளேஸ் யூட்டிலிட்டி, சி ஃபார்ம் யூட்டிலிட்டி, டி சர்வீஸ் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி பிளேஸ் யூட்டிலிட்டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 10வது கொஸ்டின், விச் ஒன் இஸ் ஏ கமர்ஷியல் ஆக்டிவிட்டி. இதுல எது வந்து கமர்ஷியல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பேங்கிங், பி மைனிங், சி அக்ரிகல்ச்சர், டி ஃபிஷிங் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கமர்ஷியல் ஆக்டிவிட்டி இதுல எது இல்லை அப்படின்னு சொல்லி, எது வந்து கமர்ஷியல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பேங்கிங் தான் கமர்ஷியல் ஆக்டிவிட்டி. அடுத்து 11வது கொஸ்டின், பையிங் அண்ட் செல்லிங் வித்தின் தி சேம் கண்ட்ரி இஸ் கால்டு. அதாவது பையிங்கும் செல்லிங்கும் வித்தின் கண்ட்ரிக்குள்ள நடந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன ட்ரேடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபாரின் ட்ரேடு, பி இன்டர்னல் ட்ரேடு, சி என்டர்போர்ட் ட்ரேடு, டி வந்து எக்ஸ்டர்னல் ட்ரேடு. ஃபாரின் ட்ரேடுன்னா தெரியும், வெளிநாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு உற்பத்தி. பி இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னா உள்நாட்டு வர்த்தகத்தை சொல்லுவாங்க. சி வந்து என்டர்போர்ட் ட்ரேட் அப்படின்னா மறு ஏற்றுமதி செய்யறத என்டர்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டி வந்து எக்ஸ்டர்னல் ட்ரேட் வெளி வர்த்தகம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் பி இன்டர்னல் ட்ரேட் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 12வது கொஸ்டின், இம்போர்ட் ட்ரேட் மீன்ஸ். அதாவது இம்போர்ட் ட்ரேடுன்னா எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இம்போர்ட் ட்ரேடு வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ செல்லிங் குட்ஸ் டு அனதர் கண்ட்ரி, பி பையிங் குட்ஸ் ஃப்ரம் அனதர் கண்ட்ரி, சி செல்லிங் வித்தின் தி கண்ட்ரி, டி வந்து மேனுஃபேக்சரிங் குட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா இம்போர்ட் ட்ரேட் அப்படிங்கிறது பையிங் குட்ஸ் ஃப்ரம் அனதர் கண்ட்ரி. ஒரு குட்ஸ் வந்து அனதர் கண்ட்ரில இருந்து வாங்கணும் அப்படின்னா அதுதான் இம்போர்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 12வது கொஸ்டினுக்கு பி தான் ஆன்சர். அடுத்து 13வது கொஸ்டின், எக்ஸ்போர்ட் ட்ரேடு. முதல்ல வந்து இம்போர்ட் ட்ரேடுனா என்னன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப எக்ஸ்போர்ட் ட்ரேடுனா என்னன்னு சொல்லி பாக்குறோம். எக்ஸ்போர்ட் ட்ரேட் மீன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. எக்ஸ்போர்ட் ட்ரேட் அப்படின்னா என்னன்னா ஏ ஆப்ஷன் வந்து ஏ பையிங் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரிஸ், பி செல்லிங் குட்ஸ் டு ஃபாரின் கண்ட்ரிஸ், சி பையிங் வித்தின் இந்தியா, டி வேர் ஹவுசிங் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி செல்லிங் குட்ஸ் டு ஃபாரின் கண்ட்ரிஸ். இம்போர்ட் ட்ரேட் அப்படின்னா பையிங் குட்ஸ் டு ஃபாரின் கண்ட்ரிஸ், ஃபாரின் கண்ட்ரிஸ்ல இருந்து வாங்குறது இம்போர்ட் ட்ரேடு. அதே இது நம்ம ஃபாரின் கண்ட்ரிக்கு விற்றோம் அப்படின்னா அது வந்து எக்ஸ்போர்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து 14வது கொஸ்டின், விச் இண்டஸ்ட்ரி இஸ் என்கேஜ்டு இன் ப்ரீடிங் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அதாவது தாவர பிளான்ட்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும்
அனிமல்ஸை வளர்க்கக்கூடிய இண்டஸ்ட்ரி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி, பி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, சி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, டி எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி. இதுல நாலுக்குமே வந்து விளக்கம் ஏற்கனவே சொல்லிட்டு இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி. ஒரு தாவரமோ விலங்கோ வந்து வளர்க்குறோம் அப்படின்னா அது வந்து எந்த இண்டஸ்ட்ரிக்கு கீழே வரும் அப்படின்னா ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி கீழே வரக்கூடியது. அடுத்து 15வது கொஸ்டின், விச் இஸ் ஆன் எய்டு டு ட்ரேடு. ட்ரேடுக்கான துணை வந்து எது இந்த நாள்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வர்த்தகத்தோட துணை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இன்சூரன்ஸ், பி மைனிங், சி ஃபார்மிங், டி மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இன்சூரன்ஸ் தான் ட்ரேடுக்கான துணை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து 16வது கொஸ்டின், ரீட்டைல் ட்ரேட் மீன்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இன்டர்னல் ட்ரேடுனா என்னன்னு பார்த்தோம், எக்ஸ்டர்னல் ட்ரேடுனா என்னன்னு பார்த்தோம். இப்ப ரீட்டைல் ட்ரேடுனா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. ஏ செல்லிங் டு ஃபைனல் கன்சியூமர்ஸ், பி செல்லிங் டு ஹோல்சேலர்ஸ், சி எக்ஸ்போர்ட்டிங் குட்ஸ், டி வந்து மேனுஃபேக்சரிங் குட்ஸ். இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செல்லிங் டு ஹோல்சேலர்ஸ்ல இருந்து நம்ம செல்லிங் டு ஹோல்சேலர்ஸ், ஹோல்சேலருக்கு விற்கிறதான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸ்போர்ட்டிங் குட்ஸ், குட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்றது. மேனுஃபேக்சரிங் குட்ஸ், ஒரு குட்ஸ் வந்து தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரீட்டைல் ட்ரேட் அப்படின்னா என்னன்னா செல்லிங் டு ஃபைனல் கன்சியூமர், ஃபைனல் கன்சியூமருக்கு சேல்ஸ் பண்ணக்கூடியதுதான் ரீட்டைல் ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர், செல்லிங் டு ஃபைனல் கன்சியூமர். அடுத்து 17வது கொஸ்டின், ஹோல்சேல் ட்ரேட் மீன்ஸ். என்னென்ன பார்த்துருக்கோம், இன்டர்னல் ட்ரேடுனா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இன்டர்னல் ட்ரேடுனா ஃபாரின் கம்பெனில இருந்து ஃபாரின் கண்ட்ரில இருந்து வாங்கக்கூடியதை வந்து இன்டர்னல் ட்ரேடுன்னு சொன்னோம். எக்ஸ்டர்னல் ட்ரேட் அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரிக்கு நம்ம விற்கக்கூடியத எக்ஸ்டர்னல் ட்ரேடுன்னு சொன்னோம். அடுத்து வந்து என்ன பார்த்தோம், ரீட்டைல் ட்ரேடு. ரீட்டைல் ட்ரேடுனா என்னன்னா ஃபைனல் கன்சியூமருக்கு செல் பண்ணக்கூடியதுதான் ரீட்டைல் ட்ரேடுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து ஹோல்சேல் ட்ரேடுனா என்னன்னு சொல்லி பார்க்குறோம். ஹோல்சேல் ட்ரேடுக்கு ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ செல்லிங் டைரக்ட்லி டு கன்சியூமர், பி செல்லிங் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ், சி செல்லிங் இன் பல்க் டு ரீட்டைலர், டி ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி செல்லிங் இன் பல்க் டு ரீட்டைலர்ஸ். ரீட்டைலர்ஸ்ல இருந்து பல்கா வாங்கி செல் பண்ணக்கூடியதுதான் ஹோல்சேல் ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து 18வது கொஸ்டின், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி இஸ் மெயின்லி கன்சர்ன்டு வித். இதுல கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில எது வந்து மெயினா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ரோடு, பிரிட்ஜ் அண்ட் பில்டிங்ஸ், பி பையிங் அண்ட் செல்லிங், பி சி பேங்கிங், டி இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்னா எதெல்லாம் வந்து உள்ள இன்க்ளூட் ஆயிருக்கோம் அப்படின்னா கட்டட தொழில், கட்டுமான தொழில் சம்பந்தப்பட்டது எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி கீழே தான் வரக்கூடியது. அப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரோட்ஸ், பிரிட்ஜஸ் அண்ட் பில்டிங்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 19வது கொஸ்டின், which of the following is not a type of industry. இந்த நாள்ல எது வந்து இண்டஸ்ட்ரியோட டைப் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எக்ஸ்ட்ராக்டிவ், பி மேனுஃபேக்சரிங், சி பேங்கிங், டி ஜெனட்டிக். எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரின்னா நம்ம என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது சுரங்க தொழில் சம்பந்தப்பட்டது பூராமே எக்ஸ்ட்ராக்டிவ் கீழே வரும். மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது ஒரு ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு குட்ஸா மாற்றக்கூடியது. ஜெனட்டிக் அப்படிங்கிறது மரபியல் சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாமே வந்து ஜெனட்டிக் கீழே வரும். ஸோ அப்ப இதுல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி பேங்கிங் தான் இண்டஸ்ட்ரி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 20வது கொஸ்டின், காமர்ஸ் ரிமூவ்ஸ் தி ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப்.
காமர்ஸ் வந்து எந்த தடையை வந்து நீக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பர்சன், பிளேஸ் அண்ட் டைம், பி ரிலிஜியன், சி லாங்குவேஜ் ஒன்லி, டி கிளைமேட். காமர்ஸ் வந்து எந்த தடையை நீக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பர்சன், பிளேஸ் அண்ட் டைம், இந்த தடையை தான் நீக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 21வது கொஸ்டின், which type of industry is involved in extracting natural resources. அதாவது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்டிங் நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து இன்வால்வ் ஆன இண்டஸ்ட்ரி இது. ஏற்கனவே தெரியும் எக்ஸ்ட்ராக்டிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னா எது வந்து எக்ஸ்ட்ராக்டிங் இண்டஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஆப்ஷன் ஏ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, பி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, சி எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி, டி ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி. அடுத்து 22வது கொஸ்டின், காமர்ஸ் மெயின்லி ஃபெசிலிட்டேட்ஸ். காமர்ஸ்ல மிக காமர்ஸ் முக்கியமா வந்து எதை எளிதாக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், பி ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸ், சி பொலிட்டிக்கல் காம்பிஜன்ஸ், டி கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ். இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 23வது கொஸ்டின், which aid to trade provides protection against business. அதாவது வணிக ஆபத்துல இருந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வர்த்தக துணை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ட்ரேடு வணிக ஆபத்துல இருந்து நம்மளை பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வர்த்தக துணை வந்து இந்த நாள்ல எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டிரான்ஸ்போர்ட், பி வேர்ஹவுசிங், சி இன்சூரன்ஸ், டி அட்வர்டைசிங். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி இன்சூரன்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 24வது கொஸ்டின், தி இண்டஸ்ட்ரி தட் கன்வெர்ட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் இன்டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் இஸ். அதாவது ஒரு ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு குட்ஸா மாற்றக்கூடிய இண்டஸ்ட்ரி வந்து இந்த நாள்ல எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி, பி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, சி ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி, டி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. ஏற்கனவே இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. 25வது கொஸ்டின், which of the following is an example of internal trade. இந்த நாள்ல எது வந்து இன்டர்னல் ட்ரேடுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இந்தியா எக்ஸ்போர்ட்டிங் டீ டு ஸ்ரீலங்கா, பி ஏ ரீட்டைலர் செல்லிங் ரைஸ் வித்தின் தமிழ்நாடு, சி வந்து இந்தியா இம்போர்ட்டிங் குரூட் ஆயில், சி ரீ எக்ஸ்போர்ட் ட்ரேடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க, டீயை வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க ஸ்ரீலங்காட்ட இருந்து எக்ஸ்போர்ட் பண்றது வந்து இன்டர்னல் ட்ரேடுக்கு எக்ஸாம்பிளான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி ரீட்டைலர் செல்லிங் ரைஸ் வித்தின் தமிழ்நாடு. தமிழ்நாடுக்குள்ள ரைஸ் வந்து செல் பண்ணக்கூடியதுதான் இன்டர்னல் ட்ரேடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 26வது கொஸ்டின், which is not on aid to trade. அதாவது வர்த்தக துணை அல்லாதது எது நாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வர்த்தக துணை அல்லாதது இந்த நாள்ல எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பேங்கிங், பி இன்சூரன்ஸ், சி மேனுஃபேக்சரிங், டி வந்து டிரான்ஸ்போர்ட். இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் சி மேனுஃபேக்சரிங் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 27வது கொஸ்டின், அட்வர்டைசிங் ஹெல்ப்ஸ் இன். விளம்பரம் வந்து எதுக்கு வந்து உதவுது, அட்வர்டைசிங் வந்து எதுக்கு வந்து உதவுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கிரியேட்டிங் அவேர்னஸ் அமாங் கஸ்டமர்ஸ், பி மைனிங் மினரல்ஸ், சி ப்ரொடியூசிங் குட்ஸ், டி கல்டிவேட்டிங் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிரியேட்டிங் அவேர்னஸ் அமாங் கஸ்டமர்ஸ்கிட்ட வந்து அவேர்னஸ் உருவாக்குறதுக்கு தான் இந்த அட்வர்டைசிங் வந்து உதவுது. அடுத்து 28வது கொஸ்டின், which type of trade involves buying and selling between two countries. அதாவது ரெண்டு கண்ட்ரிக்குள்ள நடக்கக்கூடிய பையிங் அண்ட் செல்லிங் ட்ரேடு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இன்டர்னல் ட்ரேடு, பி டொமஸ்டிக் ட்ரேடு, சி ஃபாரின் ட்ரேடு, டி
ரீட்டைல் ட்ரேடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபாரின் ட்ரேடு தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 29வது கொஸ்டின், விச் இண்டஸ்ட்ரி இஸ் இன்வால்வ்டு இன் ரோட் அண்ட் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்? ஆப்ஷன் வந்து ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, பி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, சி ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி, டி எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி. இந்த 4 இண்டஸ்ட்ரியுமே எதை குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ரோட் அண்ட் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இன்வால்வ் ஆன இண்டஸ்ட்ரி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 30வது கொஸ்டின், வேர்ஹவுசிங் ஹெல்ப்ஸ் டு ஓவர் கம் தி ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப், அதாவது வேர்ஹவுசிங் வந்து எந்த தடையை வந்து நீக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பிளேஸ், பி டைம், சி ஃபினான்ஸ், டி ரிஸ்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி டைம். டைம் யூட்டிலிட்டியை தான் இந்த வேர்ஹவுசிங் வந்து நீக்குது. அடுத்து 31வது கொஸ்டின், விச் இன்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் டு பிசினஸ்? அதாவது ஒரு பிசினஸ்க்கு தேவையான ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் வந்து உருவாக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பேங்க், பி ஹாஸ்பிட்டல், சி ஸ்கூலு, டி லைப்ரரி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பேங்க் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 32வது கொஸ்டின், ட்ரேட் இஸ் பார்ட் ஆஃப், அதாவது ட்ரேட் வந்து இதுல ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ காமர்ஸ், பி இண்டஸ்ட்ரி, சி அக்ரிகல்ச்சர், டி கன்ஸ்ட்ரக்ஷன். ட்ரேடுங்கிறது எதோட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ காமர்ஸோட ஒரு பகுதி தான் ட்ரேடு. அடுத்து 33வது கொஸ்டின், தி மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் காமர்ஸ் இஸ் டு, தி மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் காமர்ஸ் இஸ் டு, அதாவது காமர்ஸோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ரிமூவ் பேரியர்ஸ் இன் ட்ரேடு, பி ப்ரொடியூஸ் கிராப்ஸ், சி எக்ஸ்ட்ராக்ட் மினரல்ஸ், டி கன்ஸ்ட்ரக்ட் பில்டிங்ஸ். ப்ரொடியூஸ் கிராப்ஸ் அப்படின்னா பயிர்களை வந்து உற்பத்தி செய்யறதுதான் ப்ரொடியூஸ் கிராப்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ காமர்ஸோட முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ரிமூவ் பேரியர்ஸ் இன் ட்ரேடு, அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 34வது கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி? இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சிமெண்ட் ஃபேக்டரி, பி கோல்ட் மைனு, சி டைரி ஃபார்மு, டி வந்து ஃபிஷ் ஃபார்ம். டைரி ஃபார்மும் ஃபிஷ் ஃபார்மும் எதுக்கான இது அப்படின்னா என்னதுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி ஜெனட்டிக் ஃபார்ம், ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரியோட எடுத்துக்காட்டு தான் டைரி ஃபார்மும் ஃபிஷ் ஃபார்மும். அப்ப இது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடு அப்படின்னா எதை கொடுப்போம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சிமெண்ட் ஃபேக்டரியை தான் இதுக்கான எடுத்துக்காட்டா சொல்லுவோம். அடுத்து 35வது கொஸ்டின், இம்போர்ட் ட்ரேட் இன்க்ரீசஸ் தி அவைலபிலிட்டி ஆஃப், இம்போர்ட் ட்ரேட் வந்து எதை வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபாரின் குட்ஸ், பி டொமஸ்டிக் டாக்ஸ், சி நேச்சுரல் ரிசோர்சஸ், டி வந்து கவர்மெண்ட் ஆபீசர்ஸ். இதுல ஏதோ வந்து இம்போர்ட் ட்ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபாரின் குட்ஸை வந்து அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்றோம். அடுத்து 36வது கொஸ்டின், which of the following is an example of genetic industry? ஏற்கனவே மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு எடுத்துக்காட்டு கேட்டாங்க. இப்போ வந்து ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரிக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பவுல்ட்ரி ஃபார்மிங், பி டெக்ஸ்டைல் மில்லு, சி ஸ்டீல் பிளான்ட், சி டி வந்து சிமெண்ட் ஃபேக்டரி. டெக்ஸ்டைல் மில்லு, ஸ்டீல் பிளான்ட், சிமெண்ட் ஃபேக்டரி, இது மூணுமே வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கான எடுத்துக்காட்டு. ஸோ அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பவுல்ட்ரி ஃபார்மிங் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 37வது கொஸ்டின், ரீட்டைலர்ஸ் பர்ச்சேஸ் குட்ஸ் மெயின்லி ஃப்ரம், ரீட்டைலர்ஸ் வந்து பர்ச்சேஸ் குட்ஸ் மெயின்லி ஃப்ரம், யார்கிட்ட இருந்து ரீட்டைலர் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க குட்ஸ் அப்படின்னு சொல்லி
கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கன்சியூமர்ஸ், பி ஹோல்சேலர், சி ஃபார்மர்ஸ் ஒன்லி, டி கவர்மெண்ட். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி ஹோல்சேலர் இருந்து தான் ரீட்டைலர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அடுத்து 38வது கொஸ்டின், which of the following creates possession utility? possession utility வந்து கிரியேட் பண்ணக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ட்ரேடு, பி வேர்ஹவுசிங், சி டிரான்ஸ்போர்ட், டி மேனுஃபேக்சரிங். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ ட்ரேட் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து 39வது கொஸ்டின், which is the correct sequence of business division? பிசினஸ் டிவிஷனோட கரெக்டான சீக்வன்ஸ் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இண்டஸ்ட்ரியில இருந்து காமர்ஸ் வந்துச்சு, காமர்ஸ்ல இருந்து ட்ரேட் வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. டி வந்து காமர்ஸ்ல இருந்து இண்டஸ்ட்ரி உருவாச்சு, இண்டஸ்ட்ரியில இருந்து ட்ரேட் உருவாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி ட்ரேடுல இருந்து அக்ரிகல்ச்சர் வந்துச்சு, அக்ரிகல்ச்சர்ல இருந்து காமர்ஸ் வந்துச்சு. டி வந்து இண்டஸ்ட்ரியில இருந்து பேங்கிங் உருவாச்சு, பேங்கிங்ல இருந்து ட்ரேட் வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி சாரி ஏ தான் கரெக்டான ஆன்சர். இண்டஸ்ட்ரியில இருந்து காமர்ஸ், காமர்ஸ்ல இருந்து ட்ரேட் உருவாச்சு. அடுத்து 40வது கொஸ்டின், காமர்ஸ் ஆக்ட்ஸ் ஆஃப் எ லிங்க் பிட்வீன், அதாவது காமர்ஸ் வந்து எந்த வந்து லிங்க் பண்ணிருக்கு, எந்த ரெண்டு பேர்த்த வந்து லிங்க் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர், பி டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட், சி டாக்டர் அண்ட் பேஷண்ட், டி கவர்மெண்ட் அண்ட் கோர்ட். காமர்ஸ் வந்து யார் ரெண்டு பேர்த்த வந்து லிங்க் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர், இவங்க ரெண்டு பேர்த்தையும் இணைக்கக்கூடியதான் காமர்ஸ் வந்து செயல்படுது. அடுத்து 41வது கொஸ்டின், which type of industry is involved in fishing? இதுல வந்து எந்த டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி வந்து இதோட சம்பந்தப்பட்டது? ஆப்ஷன் வந்து ஏ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, பி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, சி ஜெனடிக் இண்டஸ்ட்ரி, டி எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி. விச் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி இஸ் இன்வால்வ்டு இன் ஃபிஷிங்? ஃபிஷிங் சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி வந்து இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மீன் பிடித்தல் எந்த வகை தொழிலாகும்? இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 42வது கொஸ்டின், which aid to trade provides safety against fire and theft? அதாவது ஒரு இது வந்து தீ மற்றும் திருட்டான் இந்த ரெண்டுல வந்து வரக்கூடிய இழப்பை வந்து பாதுகாக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த வர்த்தக துணை வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பேங்கிங், பி இன்சூரன்ஸ், சி டிரான்ஸ்போர்ட், டி வேர்ஹவுசிங். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி இன்சூரன்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 43வது கொஸ்டின், காமர்ஸ் பிரிட்ஜஸ் தி கேப் பிட்வீன். காமர்ஸ் வந்து எந்த ரெண்டுக்கான இடைவெளியை வந்து நிரப்புது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ், பி டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட், சி டாக்டர்ஸ் அண்ட் பேஷண்ட், டி ஜட்ஜஸ் அண்ட் லாயர்ஸ். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ். அடுத்து 44வது கொஸ்டின், தி ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சிங் ரா காட்டன் இன்டு கிளாத் இஸ் கால்டு. அதாவது ஒரு ரா காட்டனை வந்து ஒரு கிளாத்தா வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது வந்து எந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி, டி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, சி ஜெனடிக் இண்டஸ்ட்ரி, டி ட்ரேடு. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. அடுத்து 45வது கொஸ்டின், which form of trade takes place within the boundaries of a country? அதாவது ஒரு நாட்டோட எல்லைக்குள்ள நடைபெறக்கூடிய வர்த்தகத்தை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபாரின் ட்ரேடு, பி இன்டர் கோர்ட் ட்ரேடு, சி இன்டர்னல் ட்ரேடு, டி இன்டர்நேஷனல் ட்ரேடு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி இன்டர்னல் ட்ரேடு தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 46வது கொஸ்டின், which of the following is not included in commerce?
காமர்ஸ்ல வந்து எது வந்து இன்க்ளூட் ஆகல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பேங்கிங், பி இன்சூரன்ஸ், சி அட்வர்டைசிங், டி அக்ரிகல்ச்சர். இதுல எது வந்து காமர்ஸ்ல இன்க்ளூட் ஆகலன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி அக்ரிகல்ச்சர் தான் இதுல இன்க்ளூட் ஆகல. ஏன்னா பேங்கிங் இன்க்ளூட் ஆயிருக்கு, இன்சூரன்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கு, அட்வர்டைசிங் இன்க்ளூட் ஆயிருக்கு. இது 3 இன்க்ளூட் ஆனதுதான் ஒரு காமர்ஸ். அடுத்து 47வது கொஸ்டின், தி மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இஸ் டு கிரியேட். அதாவது டிரான்ஸ்போர்ட்டோட முக்கியமான பணி வந்து எந்த பயன்பாட்டை உருவாக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபார்ம் யூட்டிலிட்டி, பி டைம் யூட்டிலிட்டி, சி பிளேஸ் யூட்டிலிட்டி, டி சர்வீஸ் யூட்டிலிட்டி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி பிளேஸ் யூட்டிலிட்டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 48வது கொஸ்டின், வேர்ஹவுசிங் இஸ் யூஸ்ஃபுல் பிகாஸ் இட். வேர்ஹவுசிங் வந்து எதுக்கு வந்து முக்கியமா வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ப்ரொடியூசர்ஸ் குட்ஸ், பி ரிமூவ்ஸ் டைம் கேப் பிட்வீன் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன், சி எக்ஸ்டர்னல் மினரல்ஸ், டி கல்டிவேட்ஸ் கிராப்ஸ். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி ரிமூவ்ஸ் டைம் கேப் பிட்வீன் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன். இதுக்கான இடைவெளி இதுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் எதுனா வேர்ஹவுசிங் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 49வது கொஸ்டின், பேங்கிங் இஸ் ஆன் எய்டு டு ட்ரேட் பிகாஸ் ப்ரொவைட்ஸ். அதாவது வங்கி வர்த்தகம் இருக்குல்ல, அது வந்து துணையா இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வங்கி வர்த்தகம் வந்து எதுக்கு வந்து துணையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்டர்டைன்மெண்ட், பி ஃபினான்ஸ், சி எஜுகேஷன், டி எம்ப்ளாய்மெண்ட் ஒன்லி. இந்த 4 பர்பஸ்ல எந்த பர்பஸ்க்காக பேங்கிங் வந்து துணையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் பி ஃபினான்ஸ்க்காக தான் இது வந்து பேங்கிங் வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்த 50வது கொஸ்டின், விச் இண்டஸ்ட்ரி டிபெண்ட்ஸ் டைரக்ட்லி ஆன் நேச்சர். இயற்கை நேரடியாக சார்ந்த தொழில் இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இயற்கையை சார்ந்த தொழில் இது இந்த நாள்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி, பி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, சி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, டி ரீட்டைல் இண்டஸ்ட்ரி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம பிஜிடிஆர்பி காமர்ஸ்ல யூனிட் 1ல பிசினஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்ல செகண்ட் டாபிக், அதுல இருக்கக்கூடிய செகண்ட் டாபிக் பிசினஸ் டிவிஷன்ஸ் ஆஃப் பிசினஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம மல்டிபிள் சாய்ஸ்ல பார்த்துருக்கோம். அடுத்து வந்து இன்னொரு 50 கொஸ்டின்ஸ் இதுல பார்த்தோம் அப்படின்னா டிவிஷன்ஸ் ஆஃப் பிசினஸ்ல பார்த்துருவோம். அதே மாதிரி இந்த யூனிட் நம்ம முடிக்கும் போது இதுல இருக்கக்கூடிய மேத்ஸ் தி ஃபாலோயிங்கும் அசர்டைன் அண்ட் ரீசனிங்ல வந்து ஒரு 100 கொஸ்டின் டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம். இதே மாதிரி நம்ம யூனிட்ல இருக்கக்கூடிய சப்ளேட்டிங் வைஸா வந்து நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். இதுல வந்து நம்ம பிஜிடிஆர்பி காமர்ஸ் அப்படிங்கிறதுல தனியா வந்து ஒரு பிளேலிஸ்ட் வந்து உருவாக்கி அதுல வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்கையும் அதுல வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிடுவோம். நீங்க தனியா போய் தேடணும்னு அவசியம் இல்லை. நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல போனீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி காமர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்குள்ள போய் நீங்க ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டடா வந்து நீங்க வீடியோஸ் வந்து பார்த்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல்ல போடுங்க. அந்த டவுட் ரிலேட்டடா இன்னும் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்போம். இதுவரை நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம இதுல வந்து பிஜிடிஆர்பி காமர்ஸ்க்கும் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கும் வந்து நம்ம தொடர்ச்சியா வந்து வீடியோ போட போறோம். தனித்தனி பிளேலிஸ்ட்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனால நீங்க வந்து ரொம்ப போட்டு ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டை மட்டும் பார்த்தாலே போதும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.